உண்மை உண்மை 100க்கு 100 உண்மை. அதை நிருபர்களிடம் அமித்ஷா பகிர்ந்து கொண்டார். அந்த தொகுதிகளை கூட தர தயார் என்று சொல்லுகிறார். அது அவர் பை செய்யக்கூடிய சர்வே. அது வேற யாரும் செய்யறது கிடையாது. அதுல குறிப்பிடுறதுங்க, எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக அலையன்ஸ் வந்தப்ப அவருக்கே ஒரு ரிசர்ஜென்ட் வந்தது, எழுச்சி வந்ததுன்னு சொல்றாங்க. அது மட்டும் சைலண்ட் மோட்ல இருந்தாரு எடப்பாடியும், அவருக்கு உற்சாகம் கொடுத்தது. இருப்பினும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சண்டை, திருமாவளவன் போடக்கூடிய கோட்டு நாடகம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தமிழகத்தில் மாறுதலை எதிர்பார்க்கிறார்கள் வாக்காளர்கள். கண்டிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஊழல் அரசாங்கம், சட்ட ஒழுங்கை சரிப்படுத்த முடியாத அரசாங்கம் என்பதெல்லாம் கண்டிப்பாக ஒரு புது திருப்பம் வருங்க. விஜயனுடைய பாருங்க, விஜயனுடைய கேம்பெயின் ஸ்ட்ராங் ஆயிட்டு வருதுங்க. இப்போ 10% 12% அவங்க இருக்குங்கிறாங்க. இப்போ 12% அவருக்கு போயிடுச்சுன்னா பாஜகவுக்கு இருந்த 18% கூட இல்லைன்னு வச்சுங்க. அண்ணாமலையால் கொண்டு வந்த 18% என்னன்னா 10% இருக்குமே. 10, 18, 28% போச்சுன்னா 1/3 இருக்கு. அதுல திமுக அவுட்டுங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க.